கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ வார்த்தையாக சங்கீதம் 43 அதிகாரம் 5 என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, விதமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பிரியமா இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு பிரச்சனை பொறுத்து ஏன் நாம் கலங்குகிறோம்? நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம போய் பொழுது அந்த தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். அதனால நம்ம இனி கவலைப்படக்கூடாது. நம்ம எந்த பிரச்சனையை குறித்து அதை தலையில் தூக்கி வச்சு தாடக்கூடாது. நம்ம அதை ஃப்ரீயாக அந்த பிரச்சனையை விட்டு ஃப்ரீயாக நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும். அப்பொழுது தேவன்கிட்ட நம்ம ஒப்புவிக்கிற பொழுது அவர் அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அவர் அதை பார்த்து கொள்வார். நம்ம வீணாக கவலைப்பட்டு அதுவே நமக்கு ஒரு உடல் மன குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு இதாக போகும். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குள் எல்லா பிரச்சனைகளையும் விட்டு அவரிடம் ஒப்புவீங்க. அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையோ அல்லது வியாதியாக இருந்தால் கூட அதையும் தேவன் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த வீடியோவை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுகிற பொழுது அவங்களும் இதை கண்டு அவங்க பயன்படுவாங்க. அதே போல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மட்டும் கமெண்டில் ஜீசஸ் லவ் என்று கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.